ஏங்க உங்களுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்குது, இதை பற்றி உங்களுடைய மனைவி கொடுத்துருக்கா? ஆமாய்யா, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான்யா. இந்த பதிலை நீங்க எங்கேயாவது கேட்க முடியுமா? இல்ல, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே முதலமைச்சர் அவர்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப அவங்களோட இதுல இருந்து எடுத்து பார்த்தாலுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, என் மேல பழி போட்டாங்க. இப்ப நீங்க முன்னதாக குறிப்பிட்ட கரூர் சம்பவமா இருக்கட்டும், அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என் மேல திட்டமிட்டு எனக்கு அவதூறு பரப்புறாங்க, என் மேல பழி போடுறாங்க அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. அதை எப்படி நீங்க கேக் வெட்டினது நீங்களா, நீங்கள் இல்லையா? யாரோ வெட்டினாங்களா? நாய்க்குட்டியை கொஞ்சியது நீங்களா, நீங்கள் இல்லையா? யாரோ கொஞ்சினாங்களா? அல்லது கல்யாண மாப்பிள்ளை வேஷத்துல 2 பேரும் ஜோடி போட்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்தீர்களே, அது யாரோ செஞ்சதா? இது எல்லாம் எப்ப நடக்குது? இதெல்லாம் உங்களுடைய மனைவி கேஸ் கொடுத்ததுக்கு பிறகு நடக்குது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீ என்ன சொல்றது? நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் அவதூறு. இது அவதூறா? ஏங்க, என் கண் முன்னால ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது, ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்குது, அல்லது ஒரு கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த கொலைகாரன்ட்டே கொள்ளைக்காரன்ட்டே போய் கேட்டீங்கன்னா, என்னங்க என் மேல அவதூறு பரப்புறீங்க, நான் நல்லவங்கன்னு அவர் சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? உங்கள் கண் முன்னால் நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு சாட்சி தேவையா? நீங்க அதான் சொல்றாங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேள்வி கேட்கிறாங்கல்ல. கைப்புண்ணு கண்ணாடிலாம் சாட்சி. விஜயினுடைய குற்ற செயல்களுக்கு, விஜயினுடைய செயல்பாடுகளுக்கு நாம வந்து வெளியில இருந்து தேட வேண்டியதில்லை. கரூர் சம்பவத்துக்கு அவன் என்ன சொல்றாங்க, சிபிஐல இருக்குது, இதை பற்றி பேசக்கூடாது. என் மேல பழி போடுறீங்க. யார் மேல பழி போடணும்? நேரத்திற்கு வராததும் வந்தும் நெருக்கடி அதிகமான இடத்தில் நான் போயே தீர்வேன்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரிகள் சொல்லையும் மீறி போனதும் யாருடைய குற்றம்? இதெல்லாம் இல்ல இல்ல இல்ல. அவ்வளவு நெருக்கடி நடந்துகிட்டு இருக்கு, நான் ஒரே ஒரு பாட்டாவது பாடிட்டு வெளியில வந்துடுறேன். எவ்வளவு பெரிய இது. சரி, அப்படி நடந்தது கூட மறுபடியும் நின்று மக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? இவ்வளவு இருக்குது, ஒரு பதில் கிடையாது. செத்தவங்களை வீட்டில், செத்தவங்களை உலகத்திலேயே, எந்த உலகத்திலேயும் செத்தவங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டுட்டு தன் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அல்லது தனக்கு வாகாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கூப்பிட்டு வந்து பாண்டிச்சேரியில ரூம் போட்டு ஏசி ரூம்ல போட்டு ஆறுதலுக்கு சொல்றாங்கன்னா, இது எவ்வளவு பெரிய ஆறுதல் இது? நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, இது வந்து ஏதோ அவதூறுன்னு. பல்லு இருக்கிறவன் பக்காடா சாப்பிடுவான்னு சொல்றதெல்லாம் என்னங்க இது?